2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் யோசபாத் எப்படி கேட்டார்னா, எல்லாத்தையும் ஒரு இடத்துல வர வைக்கிறார். எல்லாத்தையும் ஒரு இடத்துல வர வச்சு ஒருமுனைப்பட வைக்கிறாரு. ஒருமுனைப்பட வச்சுட்டு என்ன செய்கிறாரு, கர்த்தர் இடத்துல முறையிறார். எங்களுக்கு வேறு வழி தெரியல. என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வேறு வழி தெரியல, உங்களை விட்டவர் யாரும் தெரியல அப்படின்னு அழகாக சொல்கிறார். பார்த்துக்கணும். நீங்கள் அதே மாதிரி என்ன செய்யலாம், எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு நான் நாளைக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல, நாளை கழிச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் உண்மையே நோக்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி யோசபாத்து ஜெபிக்கிறார். ஒரு ஜெபம். உங்கள் பிரச்சனைக்கு முடிவு இந்த ஜெபம் தான். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இந்த ஜெபம் தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்கிறாரு, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சொல்கிறீங்களா? எங்கள் தேவனே, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, என் கடன் பிரச்சனைக்கு நியாயம் தீர்க்க மாட்டீரோ, என்னை பகைக்கிறவர்களுக்கு நியாயம் தீர்க்க மாட்டீரோ, என் நெருக்கத்துக்கு நியாயம் தீர்க்க மாட்டீரோ, என் சஞ்சலத்துக்கு நியாயம் தீர்க்க மாட்டீரோ, என் பிள்ளை படிப்பு காரியத்துக்கு நியாயம் தீர்க்க மாட்டீரோ, என் பிள்ளைக்கு எதிர்காலத்துக்கு நியாயம் தீர்க்க மாட்டீரோ. தகப்பனே, எங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பிரச்சனைகள், எங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பாடுகள், எங்களுக்கு விரோதமாக எவ்வளோ துர்ச்செய்திகள், இந்த ஏராளமான பிரச்சனைக்கு முன்பாக, இந்த ஏராளமான பிரச்சனைக்கு முன்பாக நிற்க நிற்க எனக்கு பலன் இல்லை. நல்லா சொல்லணும், நிற்க எனக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்கிறது என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன செய்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி வைப்பதுக்கு, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தப்பி வைப்பதற்கு, இந்த பிரிவினை ஆவியிலிருந்து தப்பி வைப்பதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு முடியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆகையால் ஆகையால் என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. திருப்பி சொல்லுங்க, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் போட்டிருக்கு. எப்படி கேட்கணும் நீங்கள்? இந்த மாதிரி விலாவாரியை பேசிட்டு என் கண் எந்த மனுஷனை நோக்கி பார்க்கல, உம்மைத்தான் நோக்கி பார்க்கறது. அல்லேலூயா அல்லேலூயா. 13ஆம் வசனம் வரைக்கும் 14ஆம் வசனம் வரைக்கும் ஜெபம். 15ஆம் வசனத்தில் பதில் வந்துருச்சு. யோசபாத்துக்கு 15ஆம் வசனத்தில் என்ன வந்துருச்சு? பதில் வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ இது இப்படி தான் கேட்கும்படி அவர் விரும்புகிறார். நீங்கள் ஜெபத்தில் என் கண்ணு உங்களை மட்டும்தான் பார்க்குது அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். நீங்கள் அவரை மட்டும்தான் பார்க்கணும், அவர்கிட்ட தான் உங்கள் பிரச்சனையை சொல்லணும்.